ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான். ஓகே, அதாவது இப்போது இருக்கக்கூடிய டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே ஜான்வரி 6 இருக்கும். சரிங்களா? இந்த ஜூன் 2025 டேர்ம் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபினிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போது அட் ப்ரெசென்ட்டில் எம்கே அகாடமி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா நான் கிளாஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அது தனியாக. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். நான் கிளாஸில் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதை தவிர எம்கே அகாடமி தவிர இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வேறு அகாடமியில் படிக்கலாம், இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், என்ன நாள் இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, அது ஏன் அந்த டிஃப்ரென்ஸுங்கிற சொல்லிடுறேன். கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவல் அப்படிங்கிற நம்ம சொன்னோம். ஏன்னா நான் டீச் பண்ணுற ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நல்லா ஞாபகம், நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து இன்னும் ஜான்வரி 31 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போது ஜான்வரி 31, 30 ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கரெக்டாக 4 months தான் டைமே இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அப்படி பார்க்கும்போது நம்ம எப்போ ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்? நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ்ட் ஒரு 2 month தான் எஃபெக்டிவாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜனவரி 6 இருக்குது. ஸோ நல்லா பார்த்தா கூட ஜனவரி 7 8 இருந்தால் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜனவரி 7 கூட வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு மே 20 ஆர் 25 இந்த டேட்டுக்குள்ளே கம்பல்சரி நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சுருந்துருக்கணும். 1 word கூட பெண்டிங் வச்சுருக்கலாம் இந்த டேட்டுக்குள்ளே, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் 1 time, மினிமம் 1 time, மேக்ஸிமம் 2 times ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது இந்த டைம்ஸ்குள்ளே நம்ம முடிச்சுருந்துருக்கணும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். ஏன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வேறு ஒரு அகாடமி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இது. அதனால் வந்து இது வந்து நான் ஒரு ஆர்டராக வந்து நான் சொல்கிறேன். ஒரு ஆர்டர்னா மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த இது படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஜனவரி 7 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட மே 20, மே 25க்குள்ளே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ப்ரிப்பரேஷன் பண்ணி. எம்சிக்கு படிக்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, அது வந்து நீங்கள் மே 20க்கு அப்புறம் கூட படிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் குரூப் எழுதும்போது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் குரூப் 1 மட்டும் எழுதுறீங்கன்னா எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து எடுத்துருங்க. சரிங்களா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சைட் பை சைடு வந்து லா புக் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் லா. சரிங்களா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் லா. ஸோ சைட் பை சைடு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணாலோ இல்லை நீங்கள் வேறு ஒரு அகாடமியில் போனாலோ எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு ப்ராப்ளம் பேப்பர், ஒரு தியரி பேப்பர். சிலருக்கு வந்து இன்னும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் லா டச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு சப்ஜெக்ட் போகுது. அப்போ நாங்கள் என்ன ப்ரோ பண்ணட்டும்? நீங்கள் அங்கே என்ன சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஐ மீன் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அவ்வளோதான். நான் வந்து ஒரு ஆர்டரில் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், லா. ஏன் இந்த ஆர்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 1 மட்டும் தான் ஜூன் 2025 எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? 4 சப்ஜெக்ட், பேப்பர் 5, 6, 7, 8 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மிச்ச எல்லா சப்ஜெக்ட்டும் தள்ளி வச்சுட்டு அக்கௌண்ட்ஸ், லா மட்டும்தான் உங்ககிட்ட இப்போ இருக்கணும். ஓகே, மிச்ச புக்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருங்க, நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. ஓகே, இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக வேணால் நோட் வேணால் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் 1 கேர் வாங்காமல், லாலாம் ரொம்ப நோட்ஸ் எடுக்க மாட்டீங்கன்னா 80 pages வாங்கிட்டு அக்கௌண்ட்ஸ் மட்டும் வேணால் 1 கேர் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெர் டேக்கு 4 hours. ஓகே, பெர் டேக்கு 4 hours ப்ரிப்பரேஷன். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெர் டேக்கு 4 hours ப்ரிப்பரேஷன் நமக்கு கம்பல்சரி வந்து இருக்கணும். 4 ஹவர்ஸுங்கிறது நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு 2 hours, ஒரு லாக்கு ஒரு 2 hours போதும். சரிங்களா? போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஒன்று ஆப்ஷன் இது. டெய்லி 4 hours, எனி 4 hour, ஏதோ 4 hour, 24 hours இல்லை 20 hours நம்ம ஒர்க்கு, பர்சனல் ஒர்க் அப்படின்னு லைஃப்பில் போனாலும் 4 hours நீங்கள் இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா போதும். இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 to 4 days உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸை பார்த்துருங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சரி ஓகே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிச்சுட்டு வேணால் லா போகலாமா அப்படின்னு தோணும்போது லா போங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணலாம். இல்லைனா பெர் டே 2 சப்ஜெக்ட் மட்டுமே டச் பண்ணிக்கிட்டே போகலாம். இது வந்து உங்கள் விஷ். சரிங்களா? ஏன் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை நான் ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறேன்? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் லாஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியோடு வந்து இருக்கும் உங்களுக்கு. அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. அதே தான் லாக்கும். இது நீங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே, அதனால தான் அதை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, அப்போ இந்த காம்போ வந்து
ஒவ்வொரு இந்த காம்போ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 20 நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போ இப்போ நீங்கள் ஜனவரி 7ல் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இந்த 2 சப்ஜெக்டை வந்து அட்லீஸ்ட் பிப்ரவரி 20க்குள்ளேயாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த 2 சப்ஜெக்ட்டுமே சொல்கிறேன் நார்மலாக 20யோ 25யோ கூட வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை பிப்ரவரி 28 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், நோ இஷ்யூ. பிப்ரவரி 28 வரைக்கும் கூட இந்த 2 சப்ஜெக்ட்டை மட்டுமே படிங்க, நோ இஷ்யூ. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா அப்புறம் மார்ச் 1லேருந்து என்ன பண்ணணும்? மார்ச் 1லேருந்து ஒரு ஏப்ரல் 15 வரைக்கும், மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டைரக்ட் டாக்ஸேஷன் தென் சைட் பை சைடு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மார்ச் 1லேருந்து டெய்லி 4 ஹவர்ஸு அப் டு ஏப்ரல் 15 வரைக்கும். சரிங்களா? சரி. ஏப்ரல் 15ஓ ஏப்ரல் 20ஓ அது உங்கள் விஷயம், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து ஏப்ரல் 20லேருந்து மே 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மட்டுமே படிக்க போகிறீங்க. ஓகே. ஜிஎஸ்டி மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் படித்தது எனக்கு மறந்து போகாதா? நோட் தட் பாயிண்ட். அப்படி மறந்து போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல டெய்லி 4 ஹவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிறீங்களோ, அட்லீஸ்ட் 3 ஹவராச்சும் படிக்கணும்ப்பா. 3 ஹவர்ஸாச்சும் படிக்கணும். ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஜனவரி 7லேருந்து யாரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 3 ஹவர்ஸ் படிக்கணும். மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் போதும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜனவரி 7லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே. அவ்வளோதான். இதுதான் காம்போ லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? ஜனவரி 7லேருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் சொன்னேன். மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 20 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 20லேருந்து மே 20 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன எல்லாமே கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சப்ஜெக்ட்ஸில் வந்து தியரிட்டிக்கல் சம்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டீங்க, எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது? ஜனவரி 7லேருந்து நான் படிக்க ரெடி ப்ரோ. அதே மாதிரி பிப்ரவரி 28 வரைக்கும் நான் படிச்சிடுறேன். ஓகே. லாவையும் அக்கௌண்ட்ஸையும் படிச்சிடுறேன். பட் எந்த சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, எங்கே முடிக்கிறது தெரியலையே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஜூன் 2025க்குன்னு சொல்லிட்டு நான் நியூ பிளான் அப்படிங்கிறத நான் போடுறேன். அந்த பிளானை வந்து அந்த எந்த ஆர்டரில் படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக சூப்பராக வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் காம்போ கரெக்டாக புரிஞ்சிருச்சு. இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மே 20க்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே 1 வேர்ட்ஸ் படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்கிறேன். மே 20க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக 1 வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. தாராளமாக ஒரு 1 வீக் எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்டில் 1 வேர்ட் படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ ஆர்டரையும் நான் சொல்லிடுவேன், இந்தந்த சாப்டரில் இந்தந்த ஆர்டரில் படிங்கன்ட்டு. அது அப்கமிங் வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வீடியோ பார்த்துருங்க. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் 1 வீக் டைம் எடுத்து போடுங்கன்னா அப்கமிங்கில் நான் போடும்போது கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து ஆர்டர். இது குரூப் 1க்கு. இப்போ நீங்கள் குரூப் 2 பண்ணுறதா இருந்தால் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்போ ஃபஸ்ட்டு கம்பல்சரி கார்ப்பரேட் அக்கௌண்டிங், OMSM இந்த மாதிரி காம்போ எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தனித்தனியாக படிக்க போகிறீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், 1 மந்த் ஃபுல்லாக கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ், 1 மந்த் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், 1 மந்த் ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அப்படி படிக்கணும். ஓகே. ஆனால் நான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் படித்து முடிச்சுங்க. ஏன்னா அதில் ஆடிட்டு தியரி, இந்த ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்ஷன் சப்ஜெக்டை முடிச்சிடலாம். கார்ப்பரேட் அக்கௌண்ட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு. டெய்லி உங்களால் கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும்னா அட்லீஸ்ட் டெய்லி கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் டச் பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். டெய்லி எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை ப்ரோ. சில பேருக்கு செட் ஆகாது. கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் காம்போ, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் செட் ஆகாது. டெய்லி அப்போ ஒன் சப்ஜெக்ட் ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கௌண்ட் 3 ஹவர்ஸ், நாளைக்கு கார்ப்பரேட் அக்கௌண்ட் 3 ஹவர்ஸ் போதும். அப்படி மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ கார்ப்பரேட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு படிச்சிடுறீங்களா? ஒரு 1 மந்த். அடுத்து ஒரு 1 மந்த் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிங்க. அடுத்து ஒரு 1 மந்த் மேனேஜ்மெண்ட் கூட படிங்க. லாஸ்ட்டாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிங்க. இந்த ஆர்டரில் படிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம ஆர்டரை மாற்றும் போது என்ன ஆகும்னா அந்த ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஏன்? ஓகே. அதனால் சப்ஜெக்டோட ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு. உங்களோட மார்க்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டரில் தான் நான் டீச் பண்ணேன் பசங்களுக்கு. அப்போ பசங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஓகே. தட்ஸ் ஆல். இப்போ எல்லாருக்கும் ஒரே டவுட்டு, காமனான டவுட்டு. குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த பசங்களோட டவுட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ஜனவரி மந்த் படித்தது எனக்கு மறந்து போகிறக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி மறக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மறக்கும்ப்பா, சிலருக்கு நார்மலாகவே காமன். இப்போ டிடிஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி படிச்சிருக்கோம், 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மறந்துடும். அது நேச்சர் தான், அது ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா படிக்கும்போதே நல்லா கிளியராக படிச்சிருங்க. 1 மந்த் கழித்து மறந்தாலும் 5 மினிட்ஸ் அதை பார்த்தா ஞாபகம் வந்துடும் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா.
சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 1 மந்த்தில் மறந்து போனாலும் திருப்பி அதை ஒரு 5 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ணிட்டா ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம படிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல் எனஃப். ஓகே. படிக்கும்போது அதுக்கு தான் நான் 4 ஹவர்ஸ் நல்லா எஃபோர்ட் போட்டுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் 2 ஹவர்ஸ் கிளாஸ் டீச் பண்ணுவேன். 1 ஹவர் பசங்க படித்தாலே போதும். அப்போது சிங்கிள் குரூப் எழுதுறவங்க டெய்லி 3 ஹவர்ஸ் தான் எஃபோர்ட்டே போட போகிறோம். 2 ஹவர்ஸ் கிளாஸில் போயிடுது. 1 ஹவர் அவங்க ரிவிஷன் பண்ணாலே போதும். இப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இல்லை வேறு அகாடமிக்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இந்த ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, போத் குரூப் எழுதுறவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போத் குரூப் எழுதுறவங்க என்றைக்குமே 2 குரூப்புமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் லாவும் குரூப்பில் ஃபஸ்ட் குரூப்பில் முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் குரூப்பில் கார்பரேட்டிவ் ஃபினான்ஷியல். ஓகே. அதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங். அதுக்கப்புறம் இந்த சைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் இந்த சைடு ஓஎம்எஸ்எம். இந்த ஆர்டரில் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. ஓகே. ஏன்னா ஒரு குரூப்பை ஃபுல்லாக முடிச்சு நீங்கள் அடுத்த குரூப் ஆகும்போது உங்களுக்கு பெண்டிங் ஏதாவது விழுந்தாலும் விழுந்துடும். அதனால் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறதுக்கு தான் நான் இந்த ஒரு ஆர்டரை வந்து நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற ரீசெண்ட் அட்டம்ப்ட்டுக்கு எப்படி பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறதுக்காக இந்த ஆர்டர் சொல்லியிருக்கேன். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இதை வந்து நம்ம வச்சுக்கணும். சரி, இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என் கிளாஸ் வந்து மார்னிங் குரூப் 2 ஈவினிங் குரூப் 1 டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பசங்க அட்டன் பண்ணுறாங்க. 4 ஹவர்ஸ் கிளாஸ் அவங்களுக்கு போயிடுது. இதை அவங்க ரிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் கண்டிப்பாக வந்து மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ். அப்போ டோட்டலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேமே புக்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அதே 7 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அவங்க கிளாஸில் 4 ஹவர்ஸ் எஃபோர்ட் போடுறத நீங்கள் வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் எஃபோர்ட் போட போகிறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? பிளானை கரெக்டாக வச்சுக்கோங்க. 7 ஹவர்ஸுங்கும்போது 7 ஹவர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுங்களா? ஷாக்லாம் ஆக வேண்டாம். பார்ட்டாக பிரிச்சுருங்க. மார்னிங் 6 to 8 ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிருங்க. ஈவினிங் 6 to ஒரு 8:30 ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிருங்க. 4 ஹவர்ஸ் போயிடுச்சு. இதுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு இருக்கும். ஓகே. இது ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக கொண்டு போனோன்னா பெட்டர்ப்பா. சரிங்களா? ஏன்னா நார்மலாகவே நம்ம என்ன சொல்கிறோம், 1 மந்த் 1 சப்ஜெக்ட் அப்படின்னு சிங்கிள் குரூப் சொல்லிட்டுருக்கோம். 2 குரூப்ஸ் எழுதும்போது நம்ம நல்லா எஃபோர்ட் போடணும்ல. ஆல்ரெடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ தான் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மினிமம் 6 ஹவர்ஸாச்சும் படிச்சு ஆகணும்ல. கரெக்டாக தான். மினிமம் 6 ஹவர்ஸ் நம்ம படிச்சே ஆகணும். டெய்லி சொல்கிறேன். பார்ட்டாக பிரித்து படித்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது நமக்கு இல்லையா? போத் குரூப்ஸ் எழுதுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். டைமும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் போத் குரூப் எழுதுறீங்க. நான் இப்போ தான் ப்ரோ எப்படி போத் குரூப்ஸ் ஜூன் எழுத போகிறீங்க. இப்போ தான் புக்கே டச் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு 6 ஹவர்ஸ் மஸ்ட்டு. நீங்கள் இப்போ 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நல்லாயிருக்கும் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்டோர் ஆன மாதிரி ஆகிடும். அப்படி ரொம்ப ஒரு பல்கெல்லாம் சேர்ந்துடும். ஓகே. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொன்ன ஹவர்ஸ் பேஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? 6 ஹவர்ஸ்னு சொல்கிறீங்க ப்ரோ. 3 ஹவர்ஸில் ஒருத்தரால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. சிலர் வந்து டக்குன்னு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து முன்னாடி தான் டக்குன்னு ஸ்பீடாக படிக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாதுல்ல. நம்ம போத் குரூப் எழுதுறவங்க 3 ஹவர்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நான் கிளாஸ் ஹவர்ஸே பசங்களுக்கு 4 ஹவர்ஸ் சொல்லிட்டேன். அது போக ஸ்டூடெண்ட்ஸ் 2 to 3 ஹவர்ஸ் படிப்பாங்க. அப்போ 7 அதே 7 உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துடும்ல. ஓகே. நான் டீச் பண்ணுற டைம், நீங்கள் அங்கே செல்ஃப் ஸ்டடி பண்ணுற டைம் எல்லாம் ஒன்று தானே. சரிங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உள்ள சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல. அந்த டவுட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லைனா நான் அப்கமிங்கில் இப்போ நியூ வீடியோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் போட்டுறேன். ஓகே. இல்லை நான் ஜனவரி 31 தான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் ப்ரோ, அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஹவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே. படித்தது மறக்கக்கூடாதுன்னா ஸ்டார்டிங்கில் படிக்கும் போதே கிளியராக படிச்சுட்டா போதும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு நோட் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே. டெய்லி 2 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் டெய்லி இன்னொன்று ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. டெய்லி 4 சப்ஜெக்ட் எடுக்காதீங்க. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. நமக்கு செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு செட் ஆகாது. ஓகே. டெய்லி 4 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறது செட் ஆகாது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருந்தால். ப்ரோ ஆல்ரெடி நான் அகாடமியில் படிச்சிருக்கேன்னா அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் எதுவும் இன்வால்வ் ஆகலை. பட் நார்மலாக சொல்கிறேன், டெய்லி 4 சப்ஜெக்ட்ஸ்ங்கிறது ஒரு கரெக்டான ஒரு இதாக வந்து இருக்காது நமக்கு. டெய்லி மினிமம் 1 எடுத்துக்கோங்க. இல்லை டெய்லி 2 வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஓகே. இல்லைனா 1 சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம் கூட தாராளமாக எடுங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. காம்போ எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் சொன்ன காம்போ எடுத்துருங்க. சிங்கிளாக எடுக்க போகிறீங்கன்னா நான் சொன்ன ஆர்டரில் படிங்க. ஓகே. அவ்வளோதான். இன்னும் நிறையா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் மார்க் எடுக்கலாம், அப்படி பண்ணால் மார்க் எடுக்கலாங்கிறத உங்களோட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்க போது அதை ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 100 days பிளான் போடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா? ஓகே. 100 days பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்தோடனே ஒரு மார்ச் மந்த் அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக எல்லாரும் அந்த மார்ச் மந்த் ஆனோடனே 100 days பிளான் அப்படிங்கிறது கேட்பாங்க. நீங்கள் இப்போவே வந்து அந்த மார்ச் வரக்குள்ள 2 சப்ஜெக்ட்ஸ் படித்து முடிச்சிருங்க.
அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நீங்களும் ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம்ல. ஏன்னா குரூப் 1 பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 சப்ஜெக்ட் தான். பட் நீங்கள் ஜிஎஸ்டி பேப்பர் 7 2 கேட்டகரியாக பிரிச்சனால நமக்கு அதுக்கு இட்ஸ் 5 சப்ஜெக்ட்டுங்கிற கவுண்ட் மாதிரி வந்துடுது. அதனால சொல்கிறேன், அதுக்கேற்ற பிளான் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் நோட் மட்டும் போட்டுருங்க. அந்த இண்டிவிஜுவல் பிளான் நான் போடுறேன். ஓகே, பார்க்கலாம்.